ஹை வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கிரேட் டீச்சர் பேப்பர் 1 டெஸ்ட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 8 மார்க்ஸ் 20 மார்க்ஸு. இன்றைக்கி போர்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 போர்ஷன் தான் இன்றைக்கி டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு தாரா பாரதியின் இயற்பெயர். தாரா பாரதியோட இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆ மாணிக்கம், ஆ துரை, இ ராஜகோபாலன், இ ராதாகிருஷ்ணன். இதில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம், துரை இந்த ரெண்டு இயற்பெயரும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இது பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் தான் துரை மாணிக்கம். அடுத்தது ராஜகோபாலன் பார்த்தீங்கன்னா சுரதாவோட இயற்பெயர் தான் ராஜகோபாலன். ஸோ ராஜகோபாலன் கிடையாது. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம். தாரா பாரதியின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி, ஆ கவிஞாயிறு, இ தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, இ மக்கள் கவிஞர். இதில் திராவிட நாட்டின் வானம்பாடி யாருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா முடியரசனோட சிறப்பு பெயர் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி. அதுக்கு அடுத்தது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி யாருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட சிறப்பு பெயர். அதுக்கு அடுத்தது மக்கள் கவிஞர் யாரு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட சிறப்பு பெயர் தான் மக்கள் கவிஞர். ஸோ அப்போது தாரா பாரதியின் சிறப்பு பெயர் என்னன்னா கவிஞாயிறு தான் கரெக்டான பெயர். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். வேலுநாச்சியார் கணவர் டேஷ் மன்னர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் மன்னர் எந்த ஊரை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாருங்கள். ஆ திருச்சி, ஆ மதுரை, இ சிவகங்கை, இ திருவாரூர். கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ சிவகங்கை தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலுநாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டினாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆ 1740, ஆ 1760, இ 1730, இ 1780. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 1780 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வஉசி அதாவது வஉ சிதம்பரனார் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் பாருங்க. ஆ தமிழ், இந்தி, ஆங்கிலம், ஆ தமிழ் மட்டுமா, இ தமிழ் சமஸ்கிருதம், இ தமிழ் ஆங்கிலம். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ தமிழ் ஆங்கிலம். வஉ சிதம்பரனாருக்கு தமிழும் ஆங்கிலம் தான் ரொம்ப புலமை பெற்றிருந்தார். நெக்ஸ்ட் 6வது ஒன்று பார்க்கலாம். தாயுமானவர் டேஷ் ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காரராக பணிபுரிந்தார். தாயுமானவர் எந்த ஊரை ஆண்ட விஜய ரகுநாத மன்னரிடம் தலைமை கணக்காரராக பணிபுரிந்தார்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். கன்னியாகுமரியா, இல்லை ஆ திருச்சியா, இல்லை இ மதுரையா, இல்லை இ சிவகங்கையா. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கலீல் கிப்ரான் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்குறாங்க. ஆ லெபனானா, இல்லை ஆ ஃப்ரான்ஸா, இல்லை இ இத்தாலியா, இல்லை இ இந்தியாவா. இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லெபனான் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். 8வது ஒன்று. கன்னி டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படுற ஒரு பாடல் வகைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆ 2, ஆ 4, இ 5, இ 8. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ 2 தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள். பொறுத்துக 4 லெஃப்ட் சைடில் 4 கொடுத்துருக்கு. அதோட சரியான மீனிங் ரைட் சைடில் கொடுத்துருக்கு. இதை கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். கூர், ஏவல், கும்பி, பூதளம்னு இருக்குது. இது கூர்னு பார்த்தீங்கன்னா கூருக்கு கரெக்டான பொருள் பார்த்தீங்கன்னா மிகுதி தான் கரெக்டான பொருள்.
அதுக்கு அடுத்தது ஏவல், ஏவல்னா தொண்டு. அடுத்தது கும்பி, கும்பின்னா வயிறு. அடுத்தது பூதளம்னா பூமி. ஸோ இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கூறுன்றது மிகுதி. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆல இருக்கணும். அப்போது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 10வது ஒன்று பார்க்கலாம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், இலங்கை தீவா, இல்லை லட்சத்தீவா, இல்லை மணிப்பல்லவ தீவா, இல்லை மாலத்தீவா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவ தீவு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 11வது பாருங்கள். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. சித்திரை, ஆதிரை, காய சண்டிகை, தீவத்திலிகை. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆதிரை தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 12வது கதாவிலாசம் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், ராமகிருஷ்ணன், கலீல் கிப்ரான், பெருஞ்சித்திரனார், தாயுமானவர். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் தான் கரெக்டான ஆன்சர். எஸ், ராமகிருஷ்ணன் தான் கதாவிலாசம்ன்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 13வது பெயர்ச்சொல் டேஷ் வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் 6 வகைப்படும். 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த 6 தான் வந்து பெயர்ச்சொல்னு சொல்றோம். அடுத்தது காவ்யா பள்ளிக்கு சென்றால், இது எந்த வகையான பெயர் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க, பொருட்பெயரா, சினைப்பெயரா, இடப்பெயரா, பண்பு பெயரா. இதில் காவ்யா பள்ளிக்கு சென்றால், ஸோ பள்ளிக்குன்றது ஒரு இடம். காவ்யா எங்கே சென்றால், ஏதோ ஒரு இடத்துக்கு சென்றிருக்காள். சரி, அந்த இடம் என்னது? பள்ளி. அப்போ இது வந்து இடப்பெயர் தான் இது. பொருட்பெயர்னா ஏதோ பொருளை வச்சிருந்தானா அது பொருட்பெயர். சினைப்பெயர்னா இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வர்றது சினைப்பெயர். பண்பு பெயர்னா காவ்யாவோட கேரக்டரை சொல்றது பண்பு பெயர். அப்போ காவ்யா பள்ளிக்கு சென்றால்னு இருக்கு, பள்ளின்றது இடப்பெயர். நெக்ஸ்ட் பாருங்க, 15வது ஒன்று தேசிக விநாயகனார் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு பாருங்க. 17, 18, 19, 20. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா அவர் 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்று நூல்? ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்று நூல் பாருங்க. காந்திதா, இல்லை அப்துல் கலாம் தான், இல்லை புத்தர் தான், இல்லை விவேகானந்தாவா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புத்தர். இது புத்தரை பற்றிய நூல் தான் இது. அதுக்கு அடுத்தது பாருங்க, காரண பொது பெயர் தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் பாருங்க, பறவை, நாற்காலி, மரம், காடு. காரண பொது பெயர்னா ஏதோ ஒரு பொருளுக்கு காரணத்தோடு பெயர் கொடுத்துருந்தா அதுதான் காரண பொது பெயர். இதில் பார்த்தீங்கன்னா பறவை, நாற்காலி, மரம், காடு இருக்கு. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பறவை தான் கரெக்டான ஆன்சர். மரம், காடு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர். நாற்காலின்றது பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயராக இருக்கும். 4 கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்கிறோம். இது காரண சிறப்பு பெயர். அடுத்தது பாருங்க, தீர்க்கதரிசி நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் பாருங்க, புவியரசு, துரைராசு, சுரதா, வாணிதாசன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புவியரசு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சரியான தமிழ் சொல் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க, தன்னார்வலர். தன்னார்வலர்னா வாலண்டியர், ஸோ அது இருக்காது. அடுத்தது பாருங்க, சாரணியர். அடுத்தது வந்து சமூக பணியாளர், இது சோஷியல் சர்வீஸ் இருக்கு இல்லையா அது. இளம் செஞ்சிலுவை சங்கம், இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெட் கிராஸ் வரும். அப்போது சாரணியார் தான் கரெக்டான ஆன்சர். அதுதான் வந்து ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்க்கு தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா சாரணியர். இப்போ லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாழ்க்கையில் பின்திரும்பி செல்லாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆப்ஷன் பாருங்க, ஆசியா ஜோதி. அதாவது இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க.
ஆப்ஷன் பாருங்கள். ஆசிய ஜோதியா, பராபர கன்னியா, இல்லை பாரதம் அன்றிய நாற்றாங்காலா, இல்லை நீங்கள் நல்லவர். இது பார்த்தீங்கன்னா இந்த வரிகள் நீங்கள் நல்லவர் என்ற நூலில் தான் வந்து இந்த வாழ்க்கையில் பின் திரும்பி செல்லாதுன்ற வரிகள் இருக்குது. இந்த நீங்கள் நல்லவரை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரான். இவர் லெபனான் நாட்டை சார்ந்த ஒரு ஆசிரியர்.